ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நம்ம வந்து இன்னைக்கு 7th ஸ்டாண்டர்ட் ஐசிடியில் மைக்ரோசாஃப்ட் வேர்ட் அப்படிங்கிற கான்செப்ட் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம ஐசிடியில் பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் கான்செப்ட் ஆஃப் மைக்ரோசாஃப்ட்ல வந்து வேர்ட், எக்ஸல், பவர் பாயிண்ட் இது மூணும் வந்து பேசிக்காக நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்க வேண்டிய ஒரு பேசிக் கான்செப்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு லாஸ்ட் ஒரு 5-10 கிளாஸஸாக இதுதான் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம்? எக்ஸல் பார்த்தோம். எக்ஸல்ல என்னெல்லாம் வந்து ஒர்க்ஸ் பண்ணலாம் எல்லாமே பார்த்தோம். அடுத்தது வந்து பவர் பாயிண்ட் பார்த்தோம். பவர் பாயிண்ட்ல என்னென்ன ப்ரெசன்டேஷன்ஸ் எல்லாம் கொடுக்க முடியும்னு பார்த்தோம். இப்போ வேர்ட் பார்க்குறோம். ஸோ வேர்ட், எக்ஸல், பவர் பாயிண்ட் இது மூணு வந்து பார்த்தீங்கன்னா பேசிக். ஸோ இந்த கம்ப்யூட்டருடைய பேசிக்ல நம்ம பவர் பாயிண்ட் அண்ட் எக்ஸல் ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஸோ எக்ஸல் வந்து எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம்? ஒரு சின்ன ஒரு ரீகேப் பார்ப்போமா? ஸோ எக்ஸல்ல வந்து உங்களுக்கு என்னெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவீங்க? ஸ்டார்ட் எக்ஸல் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா ஸ்டார்ட் பட்டன்ல போயிட்டு மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் டைப் பண்ணுவீங்க. நம்ம 2016 உடைய வெர்ஷன் யூஸ் பண்றோம் ஸ்கூல்ஸ்ல அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ எக்ஸல் 2016 இந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுவோம். இது பேசிக்கா உங்களுக்கு வந்து வேர்ட்லயும் பவர் பாயிண்ட்லயும் இல்லாத ஒரு விஷயம் எக்ஸல்ல என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மேத்தமேட்டிக்கல் கால்குலேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு இதுல எடுத்துட்டு வரலாம். கரெக்டா? ஸோ அரித்மேட்டிக் ஆப்ரேஷன்ஸ், பேசிக் அரித்மேட்டிக் ஆப்ரேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு எக்ஸல்ல எடுத்துட்டு வர முடியும். அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், ஆவரேஜ், சம், அப்புறம் வந்து இது அதாவது உங்களுக்கு கம்பேரிசன் ஸ்டேட்மெண்ட்ஸ், பட்ஜெட் அனலைசிங், உங்களுடைய மந்த்லி எக்ஸ்பென்சஸ், மந்த்லி ஆவரேஜ் கால்குலேஷன்ஸ், எவ்வளோ நம்ம ஏர்ன் பண்றோம், எவ்வளோ செலவு பண்றோம், எப்படி வந்து நம்ம அதை பெனிஃபிட் பண்ண முடியும், இதெல்லாமே உங்களால எக்ஸல்ல என்ன பண்ண முடியும்? பண்ண முடியும், பார்க்க முடியும். அதே மாதிரி ஆஸ் அ ஸ்டூடெண்ட் லெவலா உங்களுடைய டேட்டாஸ், உங்க கிளாஸ்ல இருக்கக்கூடிய மாணவர்கள் ஆர் ஸ்டூடெண்ட்ஸ் உடைய நம்பர்ஸ், டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் in the class, subject wise marks, interested in extra curricular activities which areas, இது எல்லாமே டீடைல்டு வந்து நீங்க எக்ஸல்ல எடுத்துட்டு வர முடியும். கரெக்டா? எஸ், இது எல்லாமே நம்ம எக்ஸல்ல பார்த்தோம். அதே மாதிரி அதுக்கு வந்து அழகா ஒரு பிவட் டேபிள் போடலாம், சார்ட் போடலாம், பை சார்ட், பார் சார்ட், லைன் கிராஃப் எல்லாமே நம்மளால கொடுக்க முடியும். ஸோ அதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒண்ணுமே இங்க கொடுத்துருக்காங்க. ஃபார்முலாஸ் எல்லாம் இருக்கு. இந்த ஃபார்முலாஸ்ல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபார்மேட் சேஞ்சிங் கூட பண்ணிக்க முடியும். இந்த கரன்சி, அக்கௌண்டிங், ஃப்ராக்ஷன், சயின்டிபிக் நோட்டேஷன், பர்சன்டேஜ் கால்குலேஷன், டைம், டெக்ஸ்ட் எல்லாமே வந்து உங்களால இதுல என்ன பண்ண முடியும்? எக்ஸல்ல நமக்கு தேவையான ஒரு மேக்ரோஸ் கூட இதுல ரன் பண்ண முடியுங்கிற வரைக்கும் நம்ம பார்த்தோம் எக்ஸல். பேசிக்கா நமக்கு நம்மளுடைய ஆஸ் அ ஸ்டூடெண்ட் லெவல்ல உங்களால ரொம்ப வெரி குட் லெவல்லயே உங்களால குட் சூப்பர் லெவல்ல உங்களால பண்ண முடியும் எக்ஸல்ல. கரெக்டா? இது பார்த்து ஸோ வந்து இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா ஹோம் டேப்ல என்னென்ன இருக்கும், இன்சர்ட்ல, பேஜ் லே அவுட்ல, ஃபார்முலாஸ்ல, இதுல பேசிக் அரித்மெட்டிக் ஃபார்முலாஸ் இதெல்லாம் பார்த்து எக்ஸல் கம்ப்ளீட் பண்ணும். அடுத்ததா என்ன பண்ணோம்? பவர் பாயிண்ட் வந்தோம். ஸோ பவர் பாயிண்ட்ல வந்து ஒரு ப்ரெசன்டேஷன் கிரியேட் பண்றதுன்னா எப்படி? இதெல்லாம் வந்து ஸ்லைட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்லைட்ஸ்க்கு வந்து டிசைன் மாத்தலாம், டிரான்சிஷன் எஃபெக்ட் கொடுக்கலாம், அனிமேஷன் எஃபெக்ட் கொடுக்கலாம், ஸ்லைட் ஷோ கொடுக்கலாம். அப்புறம் வந்து இதுல வந்து நீங்க பிக்சர்ஸ், எக்ஸல்லையும் அதே மாதிரி தான் பிக்சர்ஸ் இன்சர்ட் பண்ணலாம். ஆன்லைன்ல இருந்து இமேஜஸ் இன்சர்ட் பண்ணலாம். எல்லாமே வந்து பவர் பாயிண்ட்லயும் எக்ஸல்லையும் ரெண்டுலையுமே நம்மளால பண்ண முடியும் அப்படிங்கிறத பார்த்தோம் இல்லையா? ஸோ பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் அப்படிங்கிறது எதுக்காக? நம்ம கொடுக்கக்கூடிய கண்டென்ட்டை ரொம்ப அழகான ஒரு மெத்தட்ல, அதாவது நம்ம ஒரு வேர்ட் டாக்குமெண்ட், ஒரு விஷயம், நீங்க ஒரு லெட்டர் எடுத்துக்கிறீங்க, உங்களுடைய ஸ்கூல் ஆனுவல் டே ஃபங்க்ஷன், ஒரு லெட்டரை ஒரு ஒயிட் பேப்பர் எடுத்து நீங்க அழகா டிசைன் பண்ணி எழுதிடுறீங்க, கையில எழுதிடுறீங்க. அந்த இன்விடேஷன் கார்டு சரியா ப்ரிப்பேர் பண்ணிடுறீங்க உங்களோட கையால. பட் அதே நீங்க உங்களுடைய லேப்டாப்ல ஒரு 2-3 ஸ்லைட்ஸ் யூஸ் பண்ணி ஒரு இன்விடேஷனை ப்ரிப்பேர் பண்ணி அதுக்கு ஒரு டிரான்சிஷன் எஃபெக்ட், ஒரு அனிமேஷன் எஃபெக்ட் எல்லாம் போட்டு உங்களுடைய ப்ரொஜெக்டர்ல ஸ்லைட் ஷோ பண்ணீங்கன்னா எவ்வளவு அழகா இருக்கும்.
அந்த விஷயத்தை தான் நம்ம பவர் பாயிண்ட்ல பார்த்தோம். பேசிக்ஸ் எல்லாமே நம்ம வந்து பார்த்தோம். ஸ்லைட்ஸ் ஆட் பண்றது, டெலீட் பண்றது, ஸ்லைட்ஸோட இதை சேஞ்சஸ் பண்றது, டிசைன்ஸ் ஆட் பண்றது, இதுல என்னென்ன ஷேப்ஸ் எல்லாம் உள்ள கொண்டு வர முடியும், இது எல்லாமே பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க போறது லாஸ்ட் ஆப்ஷன் இன் பேசிக்ல வேர்ட் டாக்குமெண்ட். ஸோ சேம் உங்களுடைய வேர்டுமே மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் எப்படி எடுத்தீங்களோ அதே மாதிரி தான் சேம் வே போய் மைக்ரோசாஃப்ட் வேர்ட்ல blank டாக்குமெண்ட் செலக்ட் பண்ணி ஓப்பன் பண்ணிப்பீங்க. blank டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ இதுல வந்து சைஸஸ் அட்ஜஸ்ட் இங்க பண்ணிக்கலாம். ஜூம் இன் ஜூம் அவுட் ஆப்ஷன் இங்க இருக்கு. இதை வந்து ஹோம் டேப்னு சொல்லுவோம். இங்க இருக்கிற ஓவராலா இதை வந்து ரிப்பன் அப்படின்னு ரிப்பன் டேப் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து டைட்டில் ஆஃப் த டாக்குமெண்ட் வந்து என்ன கொடுப்போமோ அந்த டைட்டில் ஆஃப் த டாக்குமெண்ட் வந்து இங்க வந்து அதனுடைய பேர் இங்க டாக்குமெண்ட் 4 இருக்கு. நீங்க இதுக்கு என்ன பேர் வேணாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃபைல்ல போய் சேவாஸ் கொடுத்துட்டு ஃபைல்ல வந்து சேவ் கொடுத்தீங்கன்னா ஒன் டைம் சேஞ்ச், சேவாஸ் கொடுத்தீங்கன்னா நீங்க மல்டிபிள் டைம்ஸ் வந்து சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். இதை பிரிண்ட் ஆப்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னா என்ன நீங்க இங்க கண்டென்ட் வச்சிருக்கீங்களோ வித் எந்த பிரிண்டர் கனெக்ட் பண்றீங்களோ அந்த பிரிண்டரோட கனெக்ட் பண்ணி உங்களால வந்து அந்த அவுட்புட் என்ன வருங்கிற வியூ பார்த்துக்க முடியும். இல்லைன்னா இதை டைரக்டா பிடிஎஃபா சேவ் பண்றதுக்கும் கண்ட்ரோல் பி கொடுத்துட்டு சேவ் அஸ் பிடிஎஃப் வந்து நீங்க வந்து சேவ் பண்ணிக்க முடியும் இந்த பர்டிகுலர் டாக்குமெண்ட்டை. அதே மாதிரி வேர்ட்ல என்னென்னலாம் இருக்கு, எதுக்காக வேர்ட் கத்துக்கிறோம், அதை தான் நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு வர போறோம். ஜஸ்ட் ஒரு இன்ட்ரடக்ஷன் தான் சொல்றேன். The primary function of Microsoft Word is document creation and editing, allowing users to type, format, and design text-based documents for various purposes like letters, reports, and academic work. இது எல்லாமே நமக்கு ஸ்டூடெண்ட் லெவல்ல நம்ம பண்ணக்கூடிய விஷயங்கள். ஒரு லீவ் லெட்டர் நீங்க எடுக்கிறீங்க அப்படின்னா அழகா வேர்ட்ல டைப் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து டீச்சர் கிட்ட சப்மிட் பண்ணுறீங்க. ரிப்போர்ட்ஸ் நம்ம ரெடி பண்ணலாம், ஆனுவல் ரிப்போர்ட்ஸ் ரெடி பண்ணலாம். அகாடமிக் ஒர்க் என்னென்ன இருக்குங்கிறத ஒரு ஷெட்யூல் பண்ணிக்கலாம். நம்ம ஸ்கெடியூல் பண்ணி அந்த ஸ்கெடியூல் படி நம்ம வந்து ஒர்க் பண்ண முடியும். ஸோ அந்த ஸ்கெடியூல்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க இன்விடேஷன் டைப் பண்ண முடியும். இதுல வந்து வேரியஸ் ஃபார்மேட்ஸ் இருக்கு. அந்த ஃபார்மேட்ஸ் யூஸ் பண்ணி இன்விடேஷன் டைப் பண்ண முடியும். பாத்தீங்கன்னா சரி, இப்போ இங்க ஷேப்ஸ் இருக்கு சரிங்களா. இப்போ வந்து நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு இன்விடேஷனுக்கு ஒரு ஃபார்மேட் வேணும்னு வச்சுக்கோங்க. இது ஒரு இன்விடேஷன் ஃபார்மேட் மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீல் கொடுக்குதா. இங்க வந்து நீங்க உங்களுடைய ஸ்கூல் ஆனுவல் டே வாட் எவர் இட் இஸ் உங்களுக்கு என்ன தோணுதோ அதை நீங்க டைப் பண்ணி அதுக்கு வந்து யாரு தலைமை தாங்குறாங்க, யாரு முன்னுரை, யாரு முடிவுரை, யாரு பொருளுரை, அந்த மாதிரி நீங்க வந்து ஒரு இன்விடேஷன்ஸ் எல்லாமே வந்து பண்ண முடியும். அதை வந்து எடிட் பண்றது, டிசைன் பண்றது, இதுக்கு டிசைன்ஸ்க்கு வந்து எவ்வளோ ஆப்ஷன்ஸ் இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. இதை கலர்ஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம், ஷேப்ஸ் ஃபில் பண்ணிக்கலாம், ஷேப்டு அவுட்லைன் கலர்ஸ் கொடுக்கலாம், ஷேப்புக்கு எஃபெக்ட்ஸ் கொடுக்கலாம், வேர்ட் ஆர்ட் கொடுக்கலாம், எல்லாமே. இது வந்து இந்த அவுட்லேயருடைய இமேஜ். இப்போ நீங்க எனக்கு வந்து அவுட்லேயர் வேண்டாம் உள்ள வேணா நீங்க இதை செலக்ட் பண்ணி நம்ம ஒவ்வொரு விஷயங்களும் பண்ணணும் சரிங்களா. ஸோ இட் ப்ரொவைட்ஸ் டூல்ஸ் ஃபார் features such as spelling and grammar checks, font selection, image insertion, tables and page layout to help users to create a professional and polished document set. ஓகே, இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா வேற நிமிஷம். நாங்க ஃபங்க்ஷன்ல எஃப் வந்து விட்டு டீயை வந்து விட்டேன். இதுல வந்து ஸ்பெல் செக் அண்ட் கிராமர் உங்களுக்கு இங்க வந்து டைப், ஒரே நிமிஷம் இதை எடுத்துடலாம். இப்போ நான் இங்க வந்து ஸ்பெல்லிங் தப்பா தான் டைப் பண்ணியிருக்கேன் சரியா. பட் உங்களுக்கு இங்க வந்து ஸ்பெல் செக் அண்ட் கிராமர் ஆப்ஷன்ஸ் இருக்கு. அதை வச்சு நம்ம செக் பண்ணும்போது என்ன பண்ணுவோம்னா
தப்பாக என்டர் பண்ணதை வந்து நமக்கு கரெக்ட் பண்ணி கொடுக்கும். அது என்னன்னு ஒவ்வொன்றா பார்க்கலாம். Creating documents. Users can start with blank page or use template to create wide range of text document. அதை தான் நம்ம இப்போ இங்க பண்ணோம். ஃபர்ஸ்ட் வந்து நியூ கொடுத்தாச்சுன்னா blank டாக்குமெண்டா இவ்வளோ டைப்ஸ் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ். பட் இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட் பண்ற மாதிரி ஆஃப்லைன்ல இதெல்லாம் இருக்காது, ஆன்லைன்ல இருக்கும். இப்போ கேலண்டர் ஃபார்மேட் எல்லாம் பாருங்க, இந்த மாதிரி வந்து நீங்க இந்த இதை வந்து டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா டைரக்டா உங்களாலேயே ஒரு கேலண்டரை வந்து எடிட் பண்ணி, இப்ப நம்ம போட்டோஸ்லாம் வச்சு கேலண்டர்ஸ்லாம் வருது இல்லையா, இந்த மாதிரி வந்து அவங்க வந்து டெம்ப்ளேட்ஸை டவுன்லோட் பண்ணிப்பாங்க. டவுன்லோட் பண்ணிட்டு நம்மளோட இமேஜஸ் அங்க இன்சர்ட் பண்ணுவாங்க. இன்சர்ட் பண்ணிட்டு உங்களுக்கு கேலண்டரா வந்து கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு வேர்ட் டாக்குமெண்ட் மூலமா பண்ண முடியும். பட் இதெல்லாம் வந்து உங்களுக்கு blank டாக்குமெண்ட் உங்களுக்கு ஆஃப்லைன்லயே கிடைக்கும். இது எல்லாமே த்ரூ ஆன்லைன்ல மட்டும்தான் நீங்க டவுன்லோட் பண்ற மாதிரியான ஆப்ஷன்ஸா இருக்கும். ஓகேவா? ஸோ அதனால அது உங்களுடைய பர்சனல் கம்ப்யூட்டர்ஸ்னா உங்களால வந்து டவுன்லோட் பண்ணி நீங்க யூஸ் பண்ணிக்க முடியும். ஸ்கூல் கம்ப்யூட்டர்ஸ்ல இதை வந்து அலோவ் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஓகேங்களா? சரி. Editing text. Word offers tools to copy, paste, move and delete text to manipulate the content of a document. அதாவது நம்ம என்ன டெக்ஸ்ட் டைப் பண்றோமோ அதை வந்து நம்மளால வந்து காப்பி பண்ண முடியும், பேஸ்ட் பண்ண முடியும், மூவ் பண்ண முடியும், டெலீட் பண்ண முடியும், மேனிப்புலேட் பண்ண முடியும். இது எல்லாமே வந்து கட், காப்பி, பேஸ்ட். கண்ட்ரோல் சி காப்பி, கண்ட்ரோல் வி, கண்ட்ரோல் எக்ஸ், கண்ட்ரோல் சி, கண்ட்ரோல் வி. ஓகேவா? கண்ட்ரோல் எக்ஸ் அப்படின்னா கட், அதை கண்ட்ரோல் வி கொடுத்தேன்னா பேஸ்ட் ஆகும். கண்ட்ரோல் சி காப்பி, கண்ட்ரோல் வி கொடுத்தா பேஸ்ட் ஆகும். ஸோ கட் பண்ணாலும் பேஸ்ட் பண்ண முடியும், காப்பி பண்ணாலும் பேஸ்ட் பண்ண முடியும். பட் காப்பி பண்ணா நீங்க மல்டிபிள் டைம்ஸ் பேஸ்ட் பண்ண முடியும், கட் பண்ணா ஒரு டைம் தான் நீங்க பேஸ்ட் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் அந்த டேட்டா டெலீட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், திருப்பி வராது. ஸோ இப்போ நம்ம பண்ண ஆப்ஷன் எதுவுமே வேண்டாம் அப்படின்னா அன்டூ ரீடூ பண்ணிட்டு போயிடலாம். கண்ட்ரோல் இசட். ஓகே, கண்ட்ரோல் இசட் அன்டூ அப்படின்னா கண்ட்ரோல் இசட். அது உங்களுக்கு வந்து இங்க குவிக், இந்த மேல இருக்கு இல்லையா, இதை குவிக் ஆக்சஸ் டூல் பார் அப்படின்னு சொல்லுவாங்க. குவிக் ஆக்சஸ் டூல் பார்ல உங்களுக்கு அன்டூ ரீடூ ஆப்ஷன் அண்ட் சேவ் பட்டன் இங்க ஃபாஸ்டா பண்றதுக்காக கொடுத்துருப்பாங்க. அதுல நீங்க வேற ஏதாவது வேணும்னாலும் அங்க வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்ப நான் இன்னும் ஒரு டேப் ஆட் பண்ணேன். ஸோ நான் இங்க கிளிக் பண்ணிட்டனாலே எனக்கு அடுத்த டாக்குமெண்ட், நியூ டாக்குமெண்ட் ஓப்பன் ஆயிடுச்சா. இப்ப நம்ம டாக்குமெண்ட் 4ல இருந்தோம் டாக்குமெண்ட் 5க்கு போயிடுச்சா. ஸோ இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னாவே இப்ப எனக்கு வந்து இந்த விஷயம் ரிப்பீட் நியூ blank டாக்குமெண்ட் அப்படின்னா திருப்பியும் 6வது டாக்குமெண்ட் ஓபன் ஆச்சா. ஸோ அன்டூ ரீடூ அப்படிங்கிற ஆப்ஷன் இங்க வந்து இதை வந்து இந்த மேல இருக்கிறத குவிக் ஆக்சஸ் டூல் பார் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க உங்களுக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் தான் நீங்க இங்க ரொம்ப எமர்ஜென்சியா யூஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள் நீங்க ஃபாஸ்டா வேணுங்கிறத அந்த இடத்துல வச்சுக்க முடியும். சரிங்களா? Users can change font style, size, and colors as well as adjust alignment, line spacing, and use bullet points and numbering to enhance readability. ஸோ இப்போ இது ஒவ்வொன்றா நம்ம வந்து செக் இது பண்ணலாம். ஏன்னா அடுத்தடுத்தது வந்து நான் அதுக்கான ஸ்லைட்ஸ் தான் இங்கே வச்சிருக்கேன். ஸோ என்னென்ன பண்ண முடியுங்கிறத பார்த்துட்டு அந்த பண்ற ஒர்க் நம்ம திருப்பி பார்க்கலாம். Adding multimedia. The program allows for the insertion of images, shapes, charts and graphs to make documents more visually appealing and informative. அதாவது நம்ம வந்து ஒரு ப்ரோக்ராம் வந்து ஒரு வேர்ட் டாக்குமெண்ட்ல கொடுத்தா கூட அதை பார்க்கறதுக்கு வந்து ரொம்ப அழகா அப்பீலிங் வந்து ரொம்ப நல்லா அழகா வந்து நம்ம ப்ரெசென்ட் பண்ண முடியும். அதுக்கு என்னென்ன பண்ணலாம்னா ஷேப்ஸ் இன்சர்ட் பண்ணிக்கலாம், சார்ட்ஸ் இன்சர்ட் பண்ணிக்கலாம், கிராஃப்ஸ் இன்சர்ட் பண்ணிக்கலாம், இமேஜஸ் இன்சர்ட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையுமே நம்மளால இன்சர்ட் பண்ணிக்க முடியும். ரொம்ப அழகா வந்து நம்ம கொடுக்கக்கூடிய கண்டென்ட்டை அப்பீலிங்கா நம்மளால ப்ரெசென்ட் பண்ண முடியும். கிராமர் அண்ட் ஸ்பெல் செக்கிங். Built-in tools help identify and correct spelling and grammatical errors to ensure accuracy. ஸோ இதுவும் வந்து உங்களுக்கு ஸ்பெல் செக் பண்றதுக்கு ஆப்ஷன்ஸ் ஒவ்வொன்றா காட்டுறேன். Layout control. Users can set margins, page orientation, columns, and other elements to control the overall layout and appearance of the document. டாக்குமெண்டோடைய அப்பியரன்ஸை வந்து ரொம்ப அழகா ப்ரெசென்ட் பண்றதுக்கு
நம்ம பேஜை வந்து ஜூம் இன் ஜூம் அவுட் பண்ணிக்கலாம், ஓரியன்டேஷன் மாத்திக்கலாம், மார்ஜின் செட் பண்ணிக்கலாம், ஹெடர் ஃபூட்டர் செட் பண்ணிக்கலாம், அப்புறம் வந்து வாட்டர் மார்க் செட் பண்ணலாம். எல்லாமே நம்மளால வேர்ட் டாக்குமெண்ட்ல பண்ண முடியும். ஒவ்வொன்றா பண்ணி காட்டுறேன். Saving and printing documents can be saved for future use or printed in various ways. Documents can be printed for saved for future use or printed in various ways. அதாவது டாக்குமெண்ட்ஸை வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா சேவ் பண்ணி வச்சோம்னா ஃபியூச்சர் யூசர்ஸ்க்கு வந்து நம்மளால வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி நமக்கு வந்து பிரிண்டிங் போடுறதுக்கு தேவையான மெனி மெத்தட்ஸ் வந்து நம்ம எவ்வளோ வேணுமோ அவ்வளோ பிரிண்டிங் வந்து சேவ் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நம்மளால பார்க்க முடியும். ஸோ இப்போ கிரியேட்டிங் த நியூ டாக்குமெண்ட் வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும். இப்போதான் பார்த்து வந்து இப்போ பாருங்க, text input and editing. Type directly into the document and use the keyboard for basic text editing. To select, cut, copy or paste text, use the corresponding commands or keyboard shortcuts Control X, Control C and Control V. அதை தான் நான் இப்போ ஃபர்ஸ்ட் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். ஸோ இப்போ வந்து செலக்ட் பண்ணிட்டேன், கண்ட்ரோல் எக்ஸ் கட் பண்ணியாச்சு. அடுத்த லைன்ல இதை வந்து கர்சர் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவோம். கர்சர் வந்து அடுத்த லைனுக்கு கொண்டு வந்துட்டேன். கண்ட்ரோல் வி பேஸ்ட், கண்ட்ரோல் வி பேஸ்ட், கண்ட்ரோல் வி பேஸ்ட். ஓகே, திருப்பியும் அகைன் இதை நான் செலக்ட் பண்றேன். ஊட்டி இஸ் த கூலஸ்ட் பிளேஸ் இன் தமிழ்நாடு. கண்ட்ரோல் சி பண்றேன், காப்பி பண்றேன், பேஸ்ட். எவ்வளோ டைம்ஸ் வேணாலும் பேஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த பேஸ்ட் ஆப்ஷன்லையுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு டிஃபால்ட்டா பண்றது அதை வந்து டெக்ஸ்ட் ஒன்லி ஃபார்மேட் ஆர் இமேஜ் ஃபார்மேட்லையும் நம்மளால பேஸ்ட் பண்ண முடியும். சரிங்களா? ஓகே, ஃபார்மேட்டிங் டெக்ஸ்ட். ஹைலைட் த டெக்ஸ்ட் யூ வாண்ட் டு ஃபார்மேட் and use the toolbar options to change font size, change font size, color and style. Utilize features. Utilize features like bold, italic and underline for emphasis. இப்போ இதை நான் செலக்ட் பண்ணிட்டேன். எனக்கு வந்து இங்க ஃபாண்ட் ஸ்டைலை வந்து நான் மாத்தணும். சரியா? ஃபாண்ட் ஸ்டைலோடைய ஷார்ட்கட் அங்க கிளிக் பண்ணோடனே ஷார்ட்கட் காட்டுது பாருங்க, கண்ட்ரோல் ஷிஃப்ட் எஃப். இந்த ஷார்ட்கட்ஸ் எல்லாமே கம்பல்சரி நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். சப்போஸ் நமக்கு வந்து மவுஸ் இல்ல, மவுஸ்க்கு ஏதாவது இஷ்யூஸ்னா நம்ம கீபோர்ட்ல யூஸ் பண்ற அளவுக்கு நம்ம ஃபெமிலியரா இருக்கணும். ஸோ இப்போ இங்க பாருங்க, ஃபாண்ட் ஸ்டைல செலக்ட் பண்றதுக்கு கண்ட்ரோல் ஷிஃப்ட் எஃப் இஸ் த ஷார்ட்கட் கீ ஃபார் பிக் a நியூ ஃபாண்ட் ஆஃப் யுவர் டெக்ஸ்ட். ஒன்று. ரெண்டாவது, ரைட் கிளிக் பண்ணீங்கன்னா இங்கேயும் வந்து உங்களுக்கு இந்த ஃபாண்ட் செலெக்ஷன் ஆப்ஷன் எல்லாமே வரும். பட் நமக்கு ஷார்ட்கட் கீஸ் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நான் இது வந்து கேலிப்ரி அப்படிங்கிறதுல இருக்கு, நான் வேற ஒரு ஃபாண்ட்டுக்கு மாற்றேன், அல்கேரியன்கிற ஃபாண்ட்டுக்கு மாற்றேன். அடுத்தது ஃபாண்ட் சைஸ், கண்ட்ரோல் ஷிஃப்ட் பி, இது கண்ட்ரோல் ஷிஃப்ட் எஃப். ஃபாண்ட் ஸ்டைல், ஃபாண்ட் சைஸஸ் கண்ட்ரோல் ஷிஃப்ட் பி. கண்ட்ரோல் ஷிஃப்ட் பி சைஸ். ஓகேவா? சரி. ஸோ இப்போ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா கலர், டெக்ஸ்ட் ஹைலைட் கலரை வந்து மாத்திக்கலாம். அதாவது செலக்டட் கலர் தான் ஹைலைட் கலர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஒரே நிமிஷம். இங்க உங்களுக்கு வந்து ஹைலைட் கலர் இருக்கு இல்லையா? ஸோ இப்போ இந்த நான் செலக்ட் பண்ண கலரை வந்து சேஞ்ச் பண்றது தான் வந்து என்ன சொல்லுவோம்னா ஒரு டெக்ஸ்டோடைய ஹைலைட் கலர். என்ன வேணாலும் நீங்க இதை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சரி, இப்போ இந்த ஃபாண்ட் கலர் சேஞ்ச் பண்றது. இப்போ பிளாக் கலர்ல இருக்கு ஃபாண்ட் கலர். என்ன கலர்ல வேணுமோ நம்ம மாத்தி.
ஸோ கலர் சேஞ்சஸ் ஆப்ஷன் இங்கே இருக்கு. ஓகேவா? இது எல்லாமே எங்க இருக்குன்னா அதே மாதிரி இதனுடைய டைப், அந்த டெக்ஸ்டோட டைப் போல்டு, கண்ட்ரோல் வி கொஞ்சம் வந்து இப்ப இந்த லெட்டர்ஸோடைய திக்னஸையும் இந்த லெட்டர்ஸோடைய திக்னஸும் பாருங்க கொஞ்சம் பெருசா இருக்கா. ஸோ அதான் போல்டு பண்றது. இட்டாலிக்ஸ்னா கொஞ்சம் சாஞ்ச மாதிரி ஸ்லாண்டிங்ல இருக்கிறது தான் வந்து இட்டாலிக்ஸ் அப்படின்னு. அந்த பர்டிகுலர் செலக்ட் பண்ணியிருக்கிற அந்த சென்டென்ஸை வந்து அண்டர்லைன் பண்றது. அப்புறம் அதுக்கு வந்து சூப்பர் ஸ்கிரிப்ட் ஸ்ட்ரைக் பண்றது. அந்த லைன் அந்த சென்டென்ஸ்க்கு மேல ஸ்ட்ரைக் பண்ண முடியும் நம்மளால. அதே மாதிரி இது வந்து பாத்தீங்கன்னா இந்த பவர் ஆப்ஷன், எக்ஸ்போனன்ட் ஆப்ஷன்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எதுக்காக யூஸ் ஆகும்னா இதை வந்து சப்ஸ்கிரிப்ட் அண்ட் சூப்பர் ஸ்கிரிப்ட்னு சொல்லுவாங்க. பட் மேக்ஸ்ல வந்து எக்ஸ் பேஸ் 2 அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த 2 அப்படி செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா இப்போ உங்களுக்கு இந்த கெமிஸ்ட்ரியில எல்லாம் பாத்தீங்கன்னா ஈக்குவேஷன்ஸ் எல்லாம் வரும். அந்த ஈக்குவேஷன்ஸ் எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா இப்ப இந்த பிளஸ் வந்து கீழே இருக்கு, எனக்கு வந்து வேண்டாம். இப்ப தள்ளி எடுத்துட்டு போயிட்டா பிளஸ் மேல வந்துடும். அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணணும்னா x2 பிளஸ் O2 2 அப்படிங்கிறது வந்து கீழே வரணும் இல்லையா? ஸோ x2 பிளஸ் O2 ஈக்குவல் டு H2O அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. நான் ஜஸ்ட் சும்மா எக்ஸாம்பிளுக்கு தான் டைப் பண்றேன். இது எக்ஸாக்டான கெமிஸ்ட்ரி ஈக்குவேஷன் கிடையாது. அதுக்கு N2 கூட யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி கெமிஸ்ட்ரி ஈக்குவேஷன்ஸ்க்கெல்லாம் இந்த சூப்பர் ஸ்கிரிப்ட் அண்ட் சப்ஸ்கிரிப்ட். இப்ப இதே வந்து எக்ஸ் ஸ்கொயர்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கா, அங்க பாருங்க. இப்போ எக்ஸ் கியூப் பிளஸ் ஒய் கியூப் பிளஸ் இசட் கியூப் ஈக்குவல் டு எக்ஸ் ஒய் இசட் த ஹோல் கியூப் அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்ப இந்த 3 செலக்ட் பண்ணீங்கன்னா பவர் வந்து ஆட் ஆயிடும். இதுதான் வந்து என்ன சொல்லுவோம் நம்ம சூப்பர் ஸ்கிரிப்டோடைய ஷார்ட்கட் கீ வந்து கண்ட்ரோல் ஷிஃப்ட் பிளஸ் பிளஸ். ஷார்ட்கட் கீஸ் எப்பவுமே வந்து கம்பல்சரி. மேத்தமேட்டிக்கலி கெமிஸ்ட்ரி ஈக்குவேஷன், மேத்தமேட்டிக்கல் கால்குலேஷன்ஸ் டைப் பண்றது எல்லாமே வேர்ட்ல டைப் பண்ணிட்டு எக்ஸல்லையோ பவர் பாயிண்ட்லயோ எங்க வேணுமோ காப்பி பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். அதாவது இங்க பாத்தீங்கன்னா எல்லா ஈக்குவேஷன்ஸுமே இன்சர்ட் பண்றதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து இங்க உண்டு உங்களுக்கு. ஈக்குவேஷன்ஸ், சிம்பிள்ஸ் எல்லாமே வந்து உங்களுடைய மேத்தமேட்டிக்கல் ஃபுல்லா எல்லாமே இதுல இருக்கும். ஃப்ராக்ஷன்ஸ் இன்சர்ட் பண்றது, பை, மியூ, பீட்டா, ஆல்பா, காமா, கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு, லெஸ் than ஆர் ஈக்குவல் டு, தீட்டா, டிகிரி சிம்பிள் எல்லாமே உங்களுக்கு இதுல வேர்ட்ல ஈஸியா நம்மளால டைப் பண்ண முடியும். எல்லாமே வந்து பை டிஃபால்ட்டாவே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ கொடுத்துருக்கிறத நம்ம ப்ராப்பரா வந்து எடுத்து யூஸ் பண்ணணும், அவ்வளவுதான், வேற எதுவும் கிடையாது. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து ஃபார்மேட்டிங் டெக்ஸ்ட்ல என்னெல்லாம் பண்ண முடியுங்கிறது பார்த்துக்கலாம் இல்லையா? சரி. அடுத்தது சேவிங் அண்ட் ஓப்பனிங் டாக்குமெண்ட்ஸ். Click on the floppy disk icon save to save your document. Choose a location on your computer and provide your name for the file. To open an existing document, go to file and select open. அதாவது சேவ்னா இங்க இருக்கு பாருங்க. அதான் வந்து floppy file ஆப்ஷன் சொல்லியிருக்காங்க. இந்த சேவ் பட்டன் கிளிக் பண்ணிட்டு இந்த பிசில டெஸ்க்டாப்ல சேவ் பண்ற ஏதோ ஒரு இடத்துல நான் சேவ் பண்ணணும். ஸோ சேவ் பண்ற இடத்துல நான் என்ன பண்றேன், எங்க எனக்கு வேணுங்கிறத டெஸ்க்டாப்ல நான் செலக்ட் பண்ணிட்டேன். டெஸ்க்டாப்பை செலக்ட் பண்ணிட்டு ஐசிடி அப்படின்னு சொல்லிட்டு ஐசிடி 7th அப்படின்னு போட்டேன் அப்படின்னா இங்க சேவ் ஆஸ் டைப் வேர்ட் டாக்குமெண்டா, எக்ஸலா, பிடிஎஃபா என்ன அப்படின்னு சேவ் கொடுக்குறேன். கொடுத்தேன்னா இங்க இதனுடைய பேர் வந்து மாறிடுச்சு. இப்ப இதே வந்து எனக்கு வேற ஏதாவது ஒரு டாக்குமெண்ட் ஓபன் பண்ணணும் அப்படின்னா இங்க போயிட்டு ஓபன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு ஆல்ரெடி எனக்கு வந்து ஜென்ரல் ஐசிடி கான்செப்ட் அப்படின்னு சொல்லி நான் வச்சிருக்கிறதுல ஓபன் பண்றேன் அப்படின்னா எனக்கு இங்க திருப்பி போயிட்டு ஃபைல்ல ஓபன் கொடுத்தேன்னா
நான் ஃப்ரீக்வெண்டா ஓபன் பண்ணியிருக்கிற ஃபைல்ஸ் எல்லாம் இங்க காட்டும். அப்படி இல்லைன்னாலும் நான் சர்ச் பண்ணி ஓபன் பண்ணிக்கலாம், எனக்கு என்ன ஃபைல் வேணுமோ அதை. சரிங்களா? ஸோ அப்போ சேவிங் அண்ட் ஓப்பனிங் த டாக்குமெண்ட் அப்படிங்கிறது வரைக்கும் இன்னைக்கு நம்ம பார்த்துருக்கோம். அதுக்கான ஒரு சின்ன ஆக்டிவிட்டி பார்த்துட்டு இன்னைக்கு கிளாஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஒரு டாக்குமெண்ட்டை சேவ் பண்றது, எடிட் பண்றது, எப்படி கிரியேட் பண்றது, இதுதான் நம்ம இன்னைக்கு பார்த்துருக்கிறது. சரிங்களா? சரி. போல்டு ஒரு லெட்டரையோ இல்ல ஒரு பெருசுபடுத்தி காட்டுறது இல்லையா? அப்படி இதை ட்ராக் பண்ணி பண்றது, ஒரு வேர்டோ ஒரு சென்டென்ஸோ லெட்டரோ எதையோ ஒன்று வந்து அண்டர்லைன் பண்றதுதான் இந்த ஆப்ஷன். ஸோ இங்க எங்க அண்டர்லைன் இருக்கு? ஓகே. அதுக்கப்புறம் வந்து இந்த ஆப்ஷனும் நீங்க பாத்தீங்க, நான் உங்களுக்கு காமிச்சேன். இப்போ என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஃபாண்ட் சைஸ். ஃபாண்ட் சைஸ்க்கும் இதுதான், ஃபாண்ட்டுக்கும் இதுதான். ஸோ ஃபாண்ட் அண்ட் ஃபாண்ட் சைஸ். ஓகேவா? ஓகே. அடுத்தது வந்து என்னது இருக்கு? அலைன் ரைட். நம்மளுடைய அலைன்மெண்ட்டை வந்து ரைட் சைடோ அல்லது லெஃப்ட் சைடோ மாத்துறது. இப்ப பாத்தீங்க அப்படின்னா இதை நான் செலக்ட் பண்ணிட்டேன். இங்க ஆல்ரெடி வந்து அலைன்மெண்ட் லெஃப்ட்ல தான் இருக்கு. இதை நான் சென்டருக்கு மாத்தணும் அப்படின்னா இந்த ஆப்ஷன். ரைட்டுக்கு மாத்தணும்னா கண்ட்ரோல் ஆர். ஜஸ்டிஃபிகேஷன் அப்படின்னா கண்ட்ரோல் ஜே, கண்ட்ரோல் இ, கண்ட்ரோல் ஆர், கண்ட்ரோல் எல், கண்ட்ரோல் ஜே. ஓகேவா? ஸோ நான் இப்போ சென்டருக்கு கொண்டு வந்து வச்சுக்கிறேன். ஸோ இது என்ன சொல்லுவோம்னா அலைன்மெண்ட் ஆப்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? அலைன்மெண்ட். சரி, இப்போ இது என்ன அலைன்மெண்ட்? லைன் ரைட்டா என்ன, இல்ல அலைன் லெஃப்டா? அலைன் ரைட் ஆர் அலைன் லெஃப்ட்? அலைன் ரைட். this one is அலைன் லெஃப்ட். கரெக்டா? எஸ். இப்போ இது வந்து புல்லட் பாயிண்ட்ஸ். ஓகே. சரி, இப்போ இதை இங்க பாருங்க. இப்போ இந்த இடத்துல புல்லட் பாயிண்ட்ஸ் இருக்கு. இது நீங்க வந்து புல்லட்ஸ் வந்து கிரியேட் பண்றதுக்கு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்டைல்ஸ் இருக்கு. என்ன ஸ்டைல்ஸ் வேணுமோ இதுல நீங்க சூஸ் பண்ணிக்க முடியும் உங்களால. என்ன ஸ்டைல்? ஓகே. இது வந்து புல்லட் ஸ்டைல் பாயிண்ட்ஸ். இது வந்து பாத்தீங்கன்னா நம்பரிங் புல்லட். ஸோ நம்பர்ஸ் வரும் 1 2 3 ஃபார்மேட். இதுலயுமே வந்து டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸ். நமக்கு இந்த சூஸ் த பெஸ்ட் ஆன்சர்ஸ்லாம் நம்ம டைப் பண்ணுவோம் இல்லையா? ஆப்ஷன் ஏபிசி எல்லாம் எப்படி டக்கு டக்குன்னு டைப் பண்ணிட்டு போயிடுவாங்க. டைப் பண்ணிட்டு போயிட்டு இந்த புல்லட்ஸ் ஆட் பண்ணி விட்டுட்டா போதும். உங்களுக்கு ஈஸியா வந்து ஆப்ஷன் 1 2 3 ஆப்ஷன் ஏபிசியா, ஆப்ஷன் எந்த ஸ்டைல் வேணுமோ இதுல நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். எந்த ஸ்டைல் வேணாலும் இதுல என்ன பண்ணலாம்? செலக்ட் பண்ணிக்கலாம். சோ அப்ப இது என்னது? புல்லட் பாயிண்ட்ஸ் இல்லையா? இது வந்து புல்லட் பாயிண்ட்ஸ். இது வந்து புல்லட்டிங்ல வந்து நம்பரிங். இது நம்பரிங் பாயிண்ட்ஸ், இது புல்லட் பாயிண்ட்ஸ். இதுல வந்து ஸ்டைல்ஸ், டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸ் வந்து நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. அடுத்தது வந்து இந்த நான் 5 ஆப்ஷன் 4 ஆப்ஷன் இருக்கு. என்னென்ன இருக்கு? சேஞ்ச் கேஸ், சேவ், கட், ஷேடிங். ஸோ சேவ் பண்றது உங்களுக்கு தெரியும். ஃப்ளாப்பி டிஸ்க் மாதிரி இருக்கக்கூடிய சிம்பிள் தான் வந்து என்னன்னு சொல்லி பார்த்தோம் நம்ம. சேவ் பண்ற ஆப்ஷன்னு பார்த்தோம். கரெக்டா? அப்போ அதுவும் கன்ஃபியூசிங் முடிஞ்சு. அடுத்தது இது இந்த சிசர் ஃபார்மேட்ல கொடுத்துருக்கான் இல்லையா? ஒரு விஷயத்த கட் கட் பண்றது. ஸோ கட்டுக்கான சிம்பிள் தான் இந்த கத்திரிக்கோல் மாடல் கொடுத்துருக்காங்க. அடுத்தது சேஞ்ச் கேஸ் அண்ட் ஷேடிங். இது ரெண்டு தான் இருக்கு. சரி, இப்போ இது ரெண்டுல எது வரும் பாருங்க. சேஞ்ச் கேஸ் எது வரும்? ஷேடிங் எதுக்கு வரும்? இப்போ இது ஷேடிங்கிறது இங்க ஏதோ ஒரு பெயிண்ட் பக்கெட் மாதிரி கொடுத்துருக்காங்களா? ஸோ அப்போ அதை என்ன பண்ணலாம்? அதுதான் நமக்கு ஒரு விஷயத்த ஷேட் பண்றதுக்கு யூஸ் ஆகும். இது வந்து கேஸ், அதாவது ஸ்டைல்ஸை வந்து சேஞ்ச் பண்றது.
ஸோ நம்ம பார்த்த எல்லா ஆன்சர்ஸுமே கரெக்ட். ஓகே, சரி, இன்னும் ஒரு குட்டி ஆக்டிவிட்டி பார்த்துட்டு அதுக்கப்புறம் போகலாம் அடுத்த டைப். ஸோ இப்போ இதுவுமே நீங்க வந்து பார்த்தது தான் எல்லாமே. இதுல காப்பி பேஸ்ட் இது, டெக்ஸ்ட் சைஸ் இது, புல்லட் பாயிண்ட்ஸ் இது, அலைன்மெண்ட்ஸ் இது, போல்ட் அண்டர்லைன் இட்டாலிக் சூஸ் பண்றது இது, இதெல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். ஸோ நமக்கு எல்லாத்துக்கும் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே தெரியறது இங்க இருக்கு புல்லட் பாயிண்ட்ஸ் அண்ட் நம்பர் லிஸ்ட். ஓகே, அதுக்கு கீழேயே தான் இருக்காங்க யாரு, அலைன்மெண்ட்ஸ், லெஃப்ட் ரைட் சென்டர் ஜஸ்டிஃபிகேஷன் எல்லாமே வந்து அலைன்மெண்ட் அதுக்கு கீழேயே இருக்காங்க. காப்பி அண்ட் பேஸ்ட் இருக்காங்களா? காப்பி பேஸ்ட். சேஞ்ச் ஃபாண்ட் கலர். டெக்ஸ்ட் ஃபாண்ட் இதுல வந்து இது ஃபாண்ட், இது ஃபாண்டோட சைஸ் இல்லையா? ஸோ ஏரியல் அப்படிங்கிறது வந்து ஃபாண்ட், 11 அப்படிங்கிறது வந்து அதனுடைய சைஸ். கரெக்டா? ஓகே, அப்புறம் என்ன இருக்கு? போல்ட் அண்டர்லைன் இட்டாலிக். கரெக்ட்டுங்களா? ஸோ போல்ட் அண்டர்லைன் இட்டாலிக் ஆப்ஷன் இங்க இருக்கு. போல்ட் அண்டர்லைன் இட்டாலிக், this ஒன். இப்போ இன்க்ரீஸ் அண்ட் டிக்ரீஸ் த டெக்ஸ்ட் சைஸை வந்து நம்ம இன்க்ரீஸும் பண்ணிக்க முடியும், டிக்ரீஸும் பண்ணிக்க முடியும் இந்த சைஸ்ல வந்து கிளிக் பண்ணாமையே. தட் ஆப்ஷன் இஸ் திஸ் ஒன். கரெக்டா? சப்மிட் பண்ணலாமா? ஸோ நம்ம பார்த்த எல்லா ஆப்ஷன்ஸுமே கரெக்ட். ஸோ இப்போ நம்ம இன்னைக்கு பார்த்தது இந்த ஹோம் பட்டன்ல இருக்கிற ரிப்பன் டேப். கரெக்டா? ஸோ அந்த ஹோம் பட்டன் ரிப்பன் டேப்ல ஏதாவது டவுட்ஸ் இருக்கா சொல்லுங்க. ஸோ ஹோம் பட்டன் ரிப்பன் டேப்ல எல்லா கான்செப்டும் கிளியர் இல்லையா? சரி, இப்போ அடுத்த கிளாஸ்ல ஸ்பெல் செக் அண்ட் கிராமர், அப்புறம் வந்து ஹெடர் ஃபூட்டர் ஆப்ஷன், இன்சர்ட்டிங் டேபிள்ஸ் அண்ட் இமேஜஸ் வந்து இன்சர்ட் பண்றது, இந்த கான்செப்ட் எல்லாமே நம்ம என்ன பண்றோம்னா அடுத்த கிளாஸ்ல வந்து நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? ஸோ இன்சர்ட் பட்டன்ல போயிட்டு என்னெல்லாம் நம்ம ஷேப்ஸ் இன்சர்ட் பண்றது, பிக்சர்ஸ், சார்ட்ஸ் எல்லாமே பார்க்கலாம். டிசைன்ஸ் வந்து என்னென்ன டிசைன்ஸ் வந்து நம்ம பவர் பாயிண்ட்ல இருக்கோ சேம் லைக் தட் இதுலயும் சம் டிசைன்ஸ், லேஅவுட்ஸ் ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு. மார்ஜின்ஸ் இருக்கு, ஓரியன்டேஷன், சைஸ், காலம்ஸ், இது எல்லாமே நம்ம வந்து அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு கிளாஸ்ல இது வரைக்கும் பார்த்ததுல உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஏதாவது டவுட்ஸ் இருக்குங்களா? ஓகே, டவுட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா நீங்க லேப்ல ஒர்க் பண்ணி பாருங்க. பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும். ஸோ அந்த ஐடியா பேஸ் பண்ணி கூட உங்களுக்கு அடுத்த கிளாஸ்ல நீங்க கொஷின்ஸ் கேட்கலாம். நெக்ஸ்ட் கிளாஸ் நம்ம இதே தான் கண்டினியூ பண்ண போறோம். ஓகேங்களா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.